வீடு வாசல் இல்லாம வந்த பாட்டிக்கு வீடும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்திருக்காரு. ரொம்ப நாளா பசியோட இருந்த ஒரு பாட்டிக்கு ஒரு விடுதலையே கொடுத்திருக்காருன்னு கூட சொல்லலாம். உங்களோட கஷ்டத்தெல்லாம் சொன்னா எனக்கு கண்ணுலயே தண்ணி வருதுங்க. பாட்டிக்கு செம்மஞ்சேரியில ஒரு வீடும் கொடுத்து டெய்லியுமே மத்தியான சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்துல இருக்கிற அந்த இயக்கத்துல இருக்கவங்க தான் பண்றாங்க. பாட்டியோட கஷ்டத்தெல்லாம் கேட்கும் போது நம்மளதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைங்க. வயசாகி போச்சு, வீடே இல்லாம வந்த பாட்டிக்கு வீடும் கொடுத்து ஒருவேளை சாப்பாடும் கொடுத்திருக்காரு. பாட்டியும் அப்புறமா அவங்களோட பையனும் தான் வந்து நம்ம இயக்கத்துல நின்றாங்க. பாட்டி அழுது கதறத நீங்களே பாருங்களேன், ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இல்ல தெரியுற நம்பருக்கு உங்களால ₹1 இருந்தாலும் அனுப்பி விடுங்க. கண்டிப்பா இந்த பாட்டிக்கு போய் சேரணும். நாட்டுல நிறைய பேரோட நிலைமை இதே மாதிரி மாறணும்னு சொல்லி எங்களோட அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்துல எல்லாருமே டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2026 நம்ம கலைமகன் சார் எம்எல்ஏக்காக நிக்கிறாங்க. நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க.